ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட் போட்டு உள்ளே வந்து வரவேற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ நிறையா பிக் பாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படிப்பா இன்வைட் பண்ணால் 2 பேரையும் தான் இன்வைட் பண்ணோம் ரெட் கார்டுக்கு, இப்போ எதுக்கு இவங்களை இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுவீங்க, யோசிப்பீங்க சரியா? ஏன்னா எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வரத்தான் செய்யும். அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பார்வதி கமருதீன் ரெட் கார்டு ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ் மாதிரி ரெட் கார்டு ஹோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பேசப்படுது சரியா? அதை விஜய் டிவி ஃபினாலே வைக்கிறப்ப 4 பிக்சர் தான் இருக்காங்க. திவ்யா, சபரி, விக்ரம் மற்றும் இன்னொருத்தன் யாருன்னே தெரில, அரோரா. 4 பேர். இவங்களை வச்சு ஃபினாலில் வச்சு நம்ம கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தன் கூட பார்க்க மாட்டான். டிஆர்பி சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அதனால் இந்த மாமா டிவி கடைசி நேரத்தில் ரெட் கார்டில் ரிவோக் பண்ண மாட்டான். ஆனால் பார்வதியும் கமருதீனையும் கூப்பிட்டு நீங்களும் எங்கள் ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட் தான், உங்களுக்கு அவ்வளோ ஹேட் உங்கெல்லாம் கிடையாது, நீங்களும் எனக்கு எங்கள் கூட பிள்ளைங்கள் தான், அதனால் ஒரே பிள்ளைகளாக இருந்து ஏவி பார்த்துட்டு ரெட் கார்டு எவிக்ஷனில் போங்க, உங்களுக்கு சேலரி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பச்சை ட்ராமா ஒன்று ஆடுவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே கணிச்சிருந்தேன். கரெக்டாக ஃபினாலே அன்னைக்கு கண்டிப்பாக கூடுவாங்க. ஏன்னா ஃபினாலே டிஆர்பி இல்லைங்க, யார் பாப்பா அரோரா வின் பண்ணுறது பார்க்க ரெடியாக இருக்காங்களா மக்கள்? இல்லை. திவ்யா வின் பண்ணுறத பார்க்க இருக்காங்க? இல்லை. வேறு யார் விக்ரம் பார்க்க ரெடியாக இருக்காங்களா? இல்லை. வேறு யார் இருக்கா சபரி பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறாங்களா? இல்லை. அப்போ டிஆர்பிக்கு ஒரு இது ஏற்றணும், ஃபினாலேக்கு ஒரு டிஆர்பி ஏற்றணும். அப்போ என்ன பண்ணுறது? டிஆர்பி யாரால் போச்சு? பாரதி கமருதீன். அவங்கள கூப்பிடு, பிச்சை எடுத்தான் பெருமாள் பிடிங்கி தின்னு அனுமார் மாதிரி காலில் போய் வந்துட்டாங்க. கமருதீன் ப்ளீஸ் வாங்க, எங்களுக்காக வந்துருங்கன்னு சொல்லி சொன்னோடனே கமருதீன் வந்து ஓகே சொல்லிட்டார் போல தெரியுது, நான் வரேன் அப்படின்ட்டு சரியா? ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணலாம்ல போய், அதுக்காக பாரதியை கூப்பிட்டுருக்காங்க. பாரதி வந்து பார்த்தீங்கன்னா முடியாதுன்ட்டாங்க. உங்களோட நீங்களும் அவங்க என்னங்க அப்படின்ட்டாங்க போல. ஸோ கமருதீன் மட்டும்தான் இப்போ போகிறாங்க. இப்போ கமருதீன் போயிருக்கக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா டிஆர்பிக்காக யூஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் கமருதீன் வந்து கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுல்ல, அதனால் போயிட்டு நான் பாரதி கிட்டே தான் பேசுகிறது கிடையாது, நான் பாரதியை பார்க்குறது கிடையாது, நாங்கள் வந்து இப்போ கரெக்டாக இருக்கோம், எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம், நாங்கள் பண்ணது தப்பு, பாரதி பேசுகிற கிடையாது பார்க்குற கிடையாதுன்னு சொல்ல மாட்டான். அந்தளவுக்கு கீழ்த்தனமான கிடையாது கமருதீன். அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணது தப்பு தான், தப்பான முடிவு நாங்கள் எடுத்தது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு, நாங்கள் சாண்ட்ரா வந்து நாடகம் போடல அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுக்கு மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி சாண்ட்ரா அங்கே வச்சு ஒரு மன்னிப்பு கேட்குறது. சாண்ட்ராவும் பிரச்சனை மேடல் நிற்கும் போது கமருதீன் வந்து மன்னிப்பு கேட்கும்போது அழுவாங்க. அப்போ விஜய் சார் வந்து அழுவாதீங்கன்னு சொல்லி 2 பேரையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிக்க வச்சு ஒரு டிஆர்பி ரெடி பண்ணலாம்ல, அதுக்காக தான் இது பிளான். ஆக்சுவலாக பாரதியும் உள்ளே கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லியிருப்பாங்க. அது போப்பான்ட்டாங்க. இனிமேல் நான் கூப்பிட்டு என்னை இன்னும் அசிங்கப்படுத்தணுமா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து தாட்டா காட்டிடுச்சு. இப்போ கமருதீன் வந்து ஓகே சொல்லிட்டாராம். ஓகே, ஸோ அவர் வந்து உள்ளே வந்து அவருக்கான அந்த ரெட் கார்டை ரிவோக்லாம் கிடையாது, ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்கள் எல்லாருமே எங்களுடைய குடும்பங்கள் தான், விஜய் டிவியோடைய குழந்தைகள் தான், எண்டமாலுடைய குழந்தைகள் அப்படின்ற மாதிரி வந்து செல்லங்களா குழந்தைகளா அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு கமருதீன் வந்து அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் டேமேஜ் ஆகும், சரி ரைட்டு கண்ட்ரோல். ஓகே, ஸோ அவருக்கு வந்து ரெட் கார்டு வந்து காசு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஒரு பூங்கொத்து வந்து பார்வதிக்கு அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா 90 நாள் பாரதி போட்ட பிக்சரில் தின்னதுக்கு ஒரு சூடு சொரணை வேணும்ல, அந்த மாதிரி பிரதீப்போடைய பிக்சரில் போன சீசன் ஓட்டினாங்க, பிரதீப்புக்கு ஒரு பூங்கொத்து அமைச்சாங்க. அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருக்காங்களே விஜய் டிவியில் பிக்சர் தின்னுட்டு இருப்பாங்களே பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் வந்து இந்த பொக்கே அனுப்பி விட்டு இந்தாங்க நீங்கள் கொஞ்சம் தேங்க்யூ ஃபார் த அப்படின்னு சொன்னோடனே பாரதி எடுத்து ஒரு போஸ்ட்டை போடுவா, இதில் இதனா அது இப்படி ஒரு பிக்சர் எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரியா? ஃபினாலே அன்னைக்கு அந்த பிக்சர் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது நீங்கள் தான் சொன்னீங்களா அதெல்லாம் கூட மாட்டாங்க வரமாட்டாங்க. எனக்கு தெரியும் விஜய் சேதுபதிக்கு வேறு என்ன வேலை, இதுதான் வேலை, காலில் விழுந்து கெஞ்ச வேண்டியதான். ஏண்டா ரெட் கார்டு வந்து அவன் நாடகாடி தான் பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சு நீங்கள் ரிவோக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க ரெட் கார்டை. ஹிந்திலலாம் பண்ணிட்டாங்கடா, ஹிந்தியில் ரிவோக் ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தி டைட்டில் அடிச்சிட்டாடா ஒரு பொண்ணு, நீங்கள் அதை கூட பண்ணல. மக்களுடைய பல்ஸை சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல. தைரியம் வந்தால் பாரதி டபுள் பேமெண்ட் சொல்லி கூட்டுவாங்க, அது கூட நீங்கள் பண்ணலாம். 90 days நீ இருந்ததுக்கு பேமெண்ட்டு ப்ளஸ் இன்னொரு பேமெண்ட் நீங்கள் கொடுத்து கூப்பிட்டு வரணும். ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கான் அந்த ஷோக்கு அவன் சரியா? கூப்பிட்டு வந்தீங்கன்னா வருவா, மேபி டபுள் பேமெண்ட் பேசி பாருங்கள், உங்களுக்கு டிஆர்பி கிடச்சிரும் பண்ணிட்டானா சரியா? கமருதீன் பார்வதி தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு கூட நீங்கள் ஒரு குறும்படத்தை போட்டு பயண வீடியோ போட்டு அவங்களுக்கும் வந்து பேசி வச்சுட்டு அனுப்பி போங்கடா. நீங்களும் உங்கள் பிக் பாஸும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்களே சொல்லுங்கள் சரியா? மீண்டும் சந்திப்போம். நல்ல வேலை பாரதி அவாய்ட் பண்ணிட்டாங்க.